ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிவா அவர்களோட அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது பார்க்க போகிறோம் வறுமை டாப்பிக்கில். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமப்புற வறுமை. அப்போது கிராமப்புற வறுமையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியா பெருமளவில் பார்த்திங்கன்னா விவசாய சார்ந்த நாடாக இருக்கும். கிட்டத்தட்ட 60% மக்கள் விவசாயத்தை பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டை நம்ம கொடுத்துருப்பாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா இந்தியா பெரிதும் கிராமப்புறம் சார்ந்த விவசாயத்துறையை பெரிதும் நம்பியுள்ள ஒரு நாடாகும். பெரும்பான்மையான கிராம மக்கள் தினக்கூலியாக வேலை செய்து குறைந்த கூலியை பெறுகின்றன. ஆண்டின் சில மாதங்களில் வேலை வாய்ப்பை பெறுகின்றன. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சீசன், அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி விதைப்பாங்க. 6 மாதம் வேலை இருக்கும், 6 மாதம் என்ன பண்ணியிருப்பாங்க, காடு சும்மா இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி இதாகிறதுனால கிராமப்புறத்தில் வறுமை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் கிராமப்புற வறுமையை அதிக அளவில் உள்ளது. அப்போ கரண்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, உலக வங்கியோட ஆய்வறிக்கைப்படி 2025 கிராமப்புற வறுமை எப்படி இருக்குது அப்படின்னா, 2011 to 12 கணக்கிடும்போது அது 18.4% இருக்குது. 2022 to 23 நம்ம கணக்கிடும்போது 2.8% அது என்ன இருக்குது அப்படின்னா குறைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிராமப்புற வறுமைக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிவேகமான மக்கள் தொகை பெருக்கம், அடுத்தது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் சிறந்த முறையிலும் போதுமான அளவிலும் அமல்படுத்த முடியாமல் இருப்பது, குடி சூதாட்டம் போன்ற தீய பழக்கங்கள் அதிகம் காணப்படுவதால் சம்பாதிக்கும் பணம் வீணாதல், விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது. அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த விவசாயத்தில் நவீன யுக்திகளெல்லாம் பின்பற்றாமல் பழமையான முறையை மட்டும் அவங்க சார்ந்து விவசாயம் பண்ணுறது. நம்ம ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பணவீக்கம், அப்புறம் கிராமப்புறத்தில் காணப்படக்கூடிய எழுத்தறிவற்ற இன்மை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எழுத்தறிவு இல்லாமல் இருக்கிறது. கிராமப்புறங்களில் கடன் மற்றும் சந்தை வசதிகள் இல்லாமை, சாதிகள் இடையான பகைமை மற்றும் போட்டிகள், தகவல் தொடர்பு சாதனங்கள் கிடைக்கப்பெறாமை. அடுத்தது கிராமங்களில் சிலரிடம் மட்டுமே அதிக அளவில் சொத்துக்கள் இருப்பது, முதலீடு மற்றும் சந்தை வசதிகள் குறைவு, திருமணம், பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற பல்வேறு பழக்க வழக்கங்களுக்கு அதிகம் செலவிடுதல். இந்த மாதிரி கிராமத்தில் ஏற்படக்கூடிய வறுமைக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, புதிய யுக்திகளை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. எழுத்தறிவின்மை, ஒருத்தட்ட மட்டும் அதிக அளவில் சொத்துக்கள் இருப்பது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பணத்தை குடி சூதாட்டம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, திருமணங்களுக்கு அதிக அளவு நம்ம என்ன பண்ணுறதுன்னா செலவு பண்ணுறது, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வறுமைக்கான தீர்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மாவட்ட வாரியாகவும் கிராமங்கள் தோறும் சிறந்த முறையில் சென்றடைய வேண்டும். எழுத்தறிவு என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி வேளாண்மையில் புதிய யுக்தியெல்லாம் கொண்டு நம்மளுடைய உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும். அதே மாதிரி மக்களிடம் ஆடம்பர செலவினால் ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வுகளில். அடுத்தது நகர்ப்புற வறுமை அப்படின்னா, இந்தியாவில் கிராமப்புற வறுமையை விட நகர்ப்புறத்தின் வறுமை குறைவாகவே உள்ளது. அப்போ நகர்ப்புறத்தில் வாழும் மக்கள் நீண்ட நேரம் உழைத்தும் மிக குறைவான வருமானத்தை பெறுகின்றன. முழு நேர வேலையை செய்ய விருப்பம் இருந்தும் பகுதி நேர வேலை செய்பவர்களே அதிகம் காணப்படுகின்றன. அதாவது நகர்ப்புறத்தில் அவங்க முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் 12 மணி நேரம் 13 நேரம் இல்லை அதுக்கும் அதிகமாக அந்த மாதிரி நீண்ட நேரம் வேலை பார்த்தும் கூட ரொம்ப குறைவான சம்பளத்தை தான் அவங்க வாங்குகிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நகர்ப்புற வறுமைக்கு உலக வங்கியோட ஆய்வறிக்கை 2025 என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் 2011 to 12 நம்ம கணக்கிடும்போது கிட்டத்தட்ட 10.7% இருந்தது. இன்றைக்கி 2023 to 22 to 23 1.1% குறைந்துள்ளது. கிராமப்புறத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம், 2.8%. நகர்ப்புறத்தில் எவ்வளோ பார்க்குறோம், 1.1%. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்தில் வறுமை அதிகம்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ நகர்ப்புறத்துக்கு
நகர்ப்புற வறுமைக்கான காரணங்கள்னு பார்த்தோன்னா இதுலேயும் வந்து மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். மிக வேகமான மக்கள் தொகை பெருக்கம், கிராமப்புறத்திலிருந்து நகரங்களை நோக்கி மக்கள் இடம்பெயர்தல். ஏன்னா கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பு இல்லாதப்போ மக்கள் என்ன பண்ணாங்க, நகர்ப்புறத்தை நோக்கி வராங்க. அடுத்தது வந்து பொது விநியோக முறையெல்லாம் வந்து சரியாக செயல்படுத்தாமை, திறமையான வந்து நம்ம பணியாளர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க, திறமை உள்ளவர்கள். அது நீண்ட நேரம் வேலை பார்த்தும் நமக்கு என்னது குறைவான ஊதியம் கிடைக்கிறது. அதே மாதிரி ஊழல் மற்றும் கருப்பு புழக்கம் வந்து அதிக அளவில் வெளியே வர்றது. கல்வி மற்றும் இதர செலவுகள் அதிகம். இப்போது வெளியெல்லாம் படிக்க வைக்கும் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்து எஜுகேஷனுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதை மென்ஷன் பண்ணாங்க. கல்வி மற்றும் இதர செலவுகள் அதிகம். சுய தொழில் தொடங்க கடன் வசதி இல்லை. அதுக்கப்புறம் வீட்டு வசதிகள் இல்லாமல் மது போன்ற போதைக்கு அடிமையாதலால் சம்பாதிக்கும் பணம் வீணாதல், நகரங்களில் காணப்படும் குறைவான வேலைவாய்ப்புகள். அப்போது நகர்ப்புற வறுமைக்கான தீர்வுன்னு பார்க்கும்போது ஒன்று வந்து மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தது இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து அளிக்கப்பட வேண்டும். சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை அதிகரிக்க வேண்டும். நம்ம அவங்களுக்கு வந்து என்னது பயிற்சி அளித்து அவங்களோட மேம்பாட்டை வளர்க்கும் போது அவங்களும் என்ன பண்ணிப்பாங்க, ஒன்று நம்ம உருவாக்கி தரலைன்னா கூட அவங்களோட திறமையில அவங்களே சுய வேலைவாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும். அதான் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வறுமை கோடு. அப்போ இந்த வறுமை கோடுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வறுமை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கேல் தான் வறுமை கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து வறுமை கோடு என்பது வறுமையை வரையறுக்க பயன்படும் ஒரு அளவுகோல் ஆகும். ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தரத்தை அடைய தேவையான குறைந்தபட்ச வருமான வரம்பே வறுமை கோடு. அதாவது நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழணுன்னா கூட அதுக்கு தேவைப்படுற பணத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியல அப்படின்னா அதுதான் வந்து என்னது நம்மளுடைய வறுமை கோடு அப்படின்னாங்க. அதாவது இப்போ ஒரு நார்மலாக ஒரு 2 சைல்டை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்கள படிக்க வைக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் FAO. அப்போது FAO அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா FAO அப்படின்றது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் அப்படின்றாங்க. அதில் வந்து முதலாவது டைரக்டர் ஜெனரலாக இருந்த லார்டு பாய்ட் ஓர் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா வறுமை கோடு அப்படின்னா என்னன்றதுக்கு 1945 முதல்ல இலக்கணம் வந்து வகுத்திருப்பார். இலக்கணம் வகுத்திருப்பார். அடுத்து வந்து 19th செஞ்சுரியோட இறுதியில் வந்து தாதாபாய் நௌரோஜி தொடங்கிய 2012 சி ரங்கராஜன் வரை, அதாவது எப்போ 19th செஞ்சுரியில் ஸ்டார்ட் ஆகி யார் தாதாபாய் நௌரோஜில் இருந்து சி ரங்கராஜன் வரை என்ன பண்ணாங்கன்னா நிறைய பொருளியல் அறிஞர்கள், அதுக்கப்புறம் அரசியல் குழுக்கள், உலக வங்கி இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வறுமையினை அளவிட முயன்றும் அதை ஒட்டி பல்வேறு விதமான விவாதங்கள் நடந்தேறியும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எந்த ஒரு வரையறையும் அளவிடும் இன்று வரை எட்டப்படவில்லை. அதாவது கரெக்டாக இதுதான் அப்படின்னு யாராலும் என்ன பண்ண முடியலை, இதை வச்சா நம்ம கரெக்டாக வந்து அளவிட்டுலான்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. எப்போது தாதாபாய் நௌரோஜி காலத்திலேருந்து ரங்கராஜன் வரை அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ கரண்ட்டாக நமக்கு யார் வறுமையோட வந்து குறித்து அதை வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் தான் வறுமை குறித்த அளவீடுகளை வந்து நமக்கு வெளியிட்டு வருகிறது. அப்போ வறுமை கோடு பற்றி ஆய்வு. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில கமிட்டிஸ் எல்லாம் வருவாங்க. யாரெல்லாம் எதை அடிப்படையாக வச்சு ஒரு மனுஷன் வந்து வறுமையில் இருக்கான் இல்லை அப்படின்னு. இதில் சில பேர் பார்த்திங்கன்னா உணவு, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய கலோரி அடிப்படையில் இவங்க வறுமையில் இருக்காங்க, இவங்க வறுமையில் இல்லை. அதே மாதிரி கிராமப்புற வறுமைனா இவங்க எவ்வளோ கலோரி எடுத்துக்கணும், நகர்ப்புற வறுமையில் இருக்கவங்க எவ்வளோ கலோரி ஒரு நாளைக்கு எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அவங்க ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில் வறுமையை கணக்கிட்டிருப்பாங்க. அதுதான் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நமது நாட்டின் பல பொருளியல் வல்லுநர்கள் வறுமையை பற்றி ஆராய்ந்து வறுமை கோட்டிற்குள் வாழ்பவர்களின் எண்ணிக்கையை மதிப்பிட்டுள்ளனர். எவ்வளவு நிறைய அதாவது சொல்லியிருக்காங்க. பல பொருளியல் வல்லுநர்கள் எதை பற்றி ஆராய்ஞ்சிருக்காங்கன்னா வறுமையை பற்றி ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்போ வறுமை கோட்டிற்குள் வாழ்பவர்களோட எண்ணிக்கையை வந்து மதிப்பிட்டுள்ளனர். அதன்படி பார்த்தோன்னா 1960 to 61 காலகட்டத்தில் ஆய்வு செய்தவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு யார் PT ஓஷாவின் மதிப்பீடு.
இந்த பிடி உஷா என்பவரது மதிப்பீட்டின்படி 1960 to 61 கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா 184 மில்லியன் மக்களும் நகரங்களில் 6 மில்லியன் மக்களும் என மொத்தம் 190 மில்லியன் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தன அப்படின்னு கணக்கிட்டிருக்காங்க. அப்போது பிடி உஷா வந்து என்னது, எந்த ஒரு இதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணலை, நான் இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணி வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி அப்படின்னு. பொதுவாக என்ன சொல்லிட்டாங்க, 190 மில்லியன் மக்களுக்கு அதாவது 190 மில்லியன் மக்களும் வறுமை கோட்டின் கீழ் இருந்தனர் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அடுத்து தண்டேகரும் இராத்தும் நடத்திய ஆய்வு. இதில் வந்து முழு பேர் வந்து அப்படின்னா நீலகண்ட ராத்தூர். இவருடைய பேர் வந்து நீலகண்ட ராத்தூர். இவங்க வந்து 1971 அறிக்கையை சமர்ப்பித்தது. டாக்டர் VM தாண்டேகரும் நீலகண்ட ராத்தூரும் கணக்கீட்டின்படி இவங்களும் 1916 to 61 தான் கணக்கிடுறாங்க. இவங்க பர்சன்டேஜில் சொல்கிறாங்க 41% பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தன அப்படின்னு மதிப்பிடுறாங்க. இது நல்லா பாரு, அதாவது 41 பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர் அப்படின்னு மதிப்பிடுறாங்க. அப்போது வறுமை கோடு அளவீடு ஒருவர் உட்கொள்ளும் உணவின் கலோரியை அடிப்படையாக கொண்டு கணக்கிட்டது. அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2250 கலோரி அப்படின்றது குறைவாக அதாவது 2250 கலோரியை விட நீங்கள் குறைவாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்னு கணக்கில் வரும். அடுத்தது கிராம ஏழ்மை பற்றி மின்ஹாவின் ஆய்வு. இப்போ மின்ஹா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து கிராம மக்களோட வறுமையை பற்றி தான் இவர் ஆஞ்சிருக்காரு. 1956 to 57 இவருடைய கணக்குப்படி 215 மில்லியன் கிராம மக்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 65% மக்கள் வந்து வறுமை கோட்டின் கீழே வந்து வாழ்ந்தனர்னு மதிப்பிடுறாரு. அப்போ PS மின்ஹா வந்து யாரோட வறுமையை கணக்கிடுறாரு அப்படின்னா கிராமப்புற மக்களோட வறுமையை கணக்கிடுறாரு. எந்த டைம் பீரியடு 1956 to 57 அவருடைய ரிப்போர்ட் படி 215 மில்லியன் மக்கள். இதுவே பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா 65%. இதை வந்து 1 by 1 நோட்ஸாக எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா படிக்க ஈஸியாக இருக்கும், சென்டென்ஸாக படிக்கிறத விட. அடுத்து பர்தானின் ஆய்வு நம்ம பார்க்கும்போது டாக்டர் PK பர்தான் அவரோட ஆய்வின்படி இவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப 1960 to 61 கிராம மக்களில் 35% பேர் வறுமை கோட்டின் கீழ் இருந்தனர் அப்படின்னு மதிப்பிடுறாரு. அடுத்தது அப்போது இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வறுமை கோட்டினை அளவிட இந்திய திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழுக்கள். அப்போது இது வரைக்கும் திட்டக்குழு வந்து நம்மளுடைய வறுமையை கணக்கிடுற எந்தெந்த கமிட்டியெல்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அலக் கமிட்டி. இந்த அலக் கமிட்டி அப்படின்றத 1979 தான் இந்த கமிட்டி வந்து அமைக்கப்பட்டுச்சு. யாரோட தலைமையில்னா YK அலக் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டி வந்து என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் சாப்பிடக்கூடிய உணவினோட கலோரி அடிப்படையில் தான் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2400 கலோரி அப்படின்றது நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும், 2100 கலோரி அப்படின்றது 2400 கலோரி கிராமத்தில் வாழக்கூடியவங்களுக்கும், அதுவே 2100 கலோரி நகரத்தில் வாழக்கூடிய மக்கள். இது 2 அளவுக்குமே குறைவாக உட்கொள்ளக்கூடியவங்க தான் வறுமையில் இருக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ 1979 யார் வந்து கமிட்டி, YK அலக் கமிட்டி. இது யார் உருவாக்குனாங்க, திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்ட கமிட்டி. இவங்க எதை அடிப்படையாக வச்சு நமக்கு கணக்கிடுறாங்க, கலோரி அடிப்படையாக வச்சு. அப்போது அதன்படி 2400 கலோரி வந்து கிராமத்துக்கும் 2100 கலோரி வந்து நகரங்களுக்கும் என்ன பண்ணுறாருன்னா இவர் ஒரு மதிப்பீடு சொல்கிறாரு. அதுக்கு கீழே சாப்பிட்றவங்களாம் தான் வறுமைக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்றாரு. அடுத்து திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்ட அடுத்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லக்டாவாலா கமிட்டி. இது வந்து செப்டம்பர் மாதம் 1989 வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோடைய அறிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 1993 அதோடைய அறிக்கையை வந்து நம்மகிட்ட சமர்ப்பித்தது. அப்போது இவங்க என்னென்னா கிராமங்களில் வாழ்பவர் நாளொன்றுக்கு 2400 கலோரிகளும் நகரங்களில் வாழ்பவர் நாளொன்றுக்கு 2100 கலோரிகளும் பெறுவதின் அடிப்படையில் வறுமையை அளவிட்டது. இவங்கள என்ன சொல்கிறாங்க, அதே கால்குலேஷன் யார் YK அலக் கமிட்டி வந்து என்ன கலோரியை மென்ஷன் பண்ணாங்களோ அதே கலோரியை தான் லக்டாவாலா கமிட்டியும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க.
அப்போ கமிட்டியின் அறிக்கைன்னு பார்க்கும்போது இவங்க வந்து 1993 to 94 தானே அவங்களோட அறிக்கையை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 36% வந்து எனது வறுமை கோட்டிற்கு கீழே இருந்திருக்காங்க. அடுத்து வந்து யார் அப்படின்னா டெண்டுல்கர் கமிட்டி. இது வந்து டிசம்பர் 2005 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கப்பா. இக்கமிட்டி வந்து 2005 சுரேஷ் டி டெண்டுல்கர் என்பவரின் தலைமையில் திட்டக்குழுவால் வந்து அமைக்கப்பட்டது. இதோடைய அறிக்கை வந்து 2009 நமக்கு சமர்ப்பித்திருப்பாங்க. இக்கமிட்டி வந்து கிராமப்புறங்களில் வந்து நாளொன்றுக்கு 27 ரூபா. அப்போது இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமௌண்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. எந்தது டெண்டுல்கர் கமிட்டி வந்து அமௌண்ட்டை பேஸ் பண்ணி. அப்போ கிராமப்புறத்தில் ஒரு நாளைக்கு 27 ரூபாயும் நகர்ப்புறத்தில் வந்து 33 ரூபாய்க்கு கீழே வாங்கினா அவங்க வறுமையில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவர் ரிப்போர்ட் வந்து எப்போ சப்மிட் பண்ணியிருப்பார்? 2009 வந்து நமக்கு சப்மிட் பண்ணியிருப்பார். அப்போ 2004 to 5 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 37.2% மக்கள் வந்து எது கீழே இருப்பாங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே வந்து இருப்பாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ டெண்டுல்கர் கமிட்டி தான் முதல்ல என்னது வருமானத்தின் அடிப்படையில் நமக்கு சொல்லியிருக்காங்க. திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்டது. கிராமப்புறத்தில் 27 ரூபாயும் நகர்ப்புறத்தில் 33 ரூபாயும் வாங்கணும். அடுத்து ரங்கராஜன் கமிட்டி. இந்த ரங்கராஜன் கமிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது ஜூன் மாதம் 2012 வந்து உருவாக்கப்பட்டது. மத்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் என்பவரோட தலைமையில் அமைக்கப்பட்டது. இவங்க ரிப்போர்ட் வந்து 2014 நமக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து கிராமப்புறத்தில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 33 ரூபாயும் நகர்ப்புறத்தில் 47 ரூபாயும் சொல்கிறாங்க. இதுக்கு கீழே வாங்கினா என்னது அவங்க வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க அப்படின்னு. அப்போ 2011 to 12 வந்து பார்க்கும்போது 29.5% மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறாங்க. அப்போ இந்த கமிட்டியோட அறிக்கையின் படி என்னது 2011 to 12 29.5% மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றன என கூறப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக வங்கியின் அளவீடு 2025. ஓகேவா? அப்போ உலக வங்கி கணக்கெடுப்பு முறைப்படி ஒரு நபர் நாளொன்றுக்கு எவ்வளோ வாங்குறாங்க? $3 குறைவாக நம்ம வாங்கினா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடிய உணவின் அடிப்படையில், அடுத்து வந்து ஒருத்தர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தின் அடிப்படையில் சொன்னாங்க. இப்போ உலக வங்கி நமக்கு கரண்ட்டாக என்ன பண்ணுது அப்படின்னா $, அதை வேல்யூ பண்ணுது. அப்போ ஒரு நாளைக்கு 3 அமெரிக்க குறைவாக பெற்றால் அவர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர் ஆவர். அப்போ உலக வங்கியின் ஆய்வறிக்கை 2025 படி இந்தியாவில் வறுமை 2011 to 12 27.1% இருந்தது. ஆனால் 2022 to 23 5.3% குறைந்துள்ளது. அப்போது வேர்ல்டு பேங்க் வந்து என்ன சொல்லுது? நமக்கு 2011 12 வரைக்கும் எனது 27% இருந்த வறுமை வந்து இப்போ 22 to 23 கணக்கிடும் போது 5.3% என்ன இருக்குது? குறைந்துள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ மேலும் இந்தியாவில் 2011 to 12 முதல் 2022 to 23 வரை சுமார் எவ்வளவு 171 மில்லியன் மக்கள் வந்து எனது வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் அப்படின்னு நம்மளுடைய வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ பேர்? 171 மில்லியன் மக்கள் வந்து என்னது நம்ம இந்தியாவிலேருந்து மீண்டிருக்காங்கன்னு வேர்ல்டு பேங்க் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாளைக்கு வந்து மீதி இருக்க டாபிக்ஸ்லாம் இந்த வறுமைக்கான காரணம் அப்படின்னா வறுமைக்கு என்ன இருக்கும்? ஒன்று பொருளாதார காரணமாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு தனிநபர் காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா சமூக காரணமாக இருக்கும். இந்த 3 தான் வந்து ஒரு மனுஷனோட வறுமைக்கு காரணமாக இருக்கும். அடுத்தது வந்து டேவிட் எல்லிஸ் என்ற வல்லுனர் 1973 வறுமைக்கு கூறும் 3 காரணங்கள். இந்த இதெல்லாம் நான் வந்து நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இதுக்கான வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸு ஒன்லைனர் எல்லாமே நம்மளுடைய ஷார்ட்ஸில் வந்து அதுக்கப்புறம் போஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறோம். வேணுன்றவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இனி மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.